ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் எந்திரிச்சேனே பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னா பாஸ்தா தான் செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கழித்து அப்படியே படிக்க போயிட்டேன். என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம். இன்டர்னல் தான் எனக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. நான் வந்து செகண்ட் இயர் பிகாம் சிஏ வந்து படிச்சிட்ருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அக்கா வந்து இடையில வந்து காளான் சூப் வந்து போட்டு கொடுத்தா. அதை வந்து குடிச்சிட்டே படிச்சுட்டு இருந்தேன். இது வந்து பவுட்ராகவே வந்து வெளியே விற்கும். அதுதான் வாங்கி சுடுதண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுத்தா. அப்புறம் அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் வந்து மதியம் 12 மணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக படிச்சுட்டே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு என்ன எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்டர்னல் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கடுத்து ஒரு செகண்ட் இன்டர்னல் ஒன்று வைப்பாங்க. அப்புறம் வந்து மாடல் நடக்கும். அடுத்து ஒரு 10 டேஸ்லேயே வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்துடும். இப்படி தான் வந்து லைன் பை லைனாக வந்து ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். மொத்தம் வந்து டோட்டல் மார்க் வந்து 75க்கு வந்து வைப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட கூப்பிட்டுட்டாங்க. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிக்க வந்துட்டேன். என்னென்ன படித்து வச்சுருக்கேனோ அது எல்லாத்தையுமே வந்து நான் எப்போயுமே டிக் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து நான் மார்னிங் எந்திரிச்சிட்டு ரிவைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எது ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோம், எது வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்குவேன். அதுக்காக வந்து படித்து முடிச்சேனே வந்து அந்தந்த இடத்துல பக்கத்தில் வந்து டிக் பண்ணிக்குவேன். இதில் வந்து இப்போது வந்து எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்குவேன். அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு எது படிக்கணும் அப்படின்றதையும் பார்த்துக்குவேன். மார்னிங் வந்து இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அப்புறம் வந்து கிராமரு, அந்த மாதிரி இது வந்து சின்னதாக 1 மார்க்கு இது எல்லாமே வந்து மார்னிங் வந்து எந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து தொடவே மாட்டேன். பேராகிராஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும்தான் வந்து இப்போ உட்காந்து படிப்பேன். ஃபஸ்ட்டே அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து நான் அதெல்லாம் சும்மா அப்படியே மேலாக பார்த்துக்குவேன், அவ்வளோதான். சரின்ட்டு படிச்சுட்டு இருக்கும்போது நைட் டின்னர் வந்து என்னைய செய்ய சொல்லிட்டாங்க. நைட் வந்து நான் என்ன செஞ்சேன்னா, நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சேன். கிப்பி நூடுல்ஸ் தான் வாங்கி எனக்கும் தம்பிக்கும் மட்டும் கிப்பி நூடுல்ஸ் செஞ்சேன். மீதி எல்லாருமே வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க. எல்லோரும் செய்கிற மாதிரி தான் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து நம்மளுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து வேக வச்சுருந்த நூடுல்ஸ் எடுத்து அதில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான கிப்பி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நானும் நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங்க்கு வந்து ஒரு 5:30க்கு வந்து அலாரம் வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.